நேத்து நைட் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிச்சீங்களா? அப்படி இல்லைன்னா தூக்கமே வராம தவிச்சீங்களா? ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம் மனசுக்குள்ள? என்ன காரணம்னு புரிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ ஒரு தவிப்பு. என்னன்னு புரியல. என்னால தூங்க முடியல. எனக்கு பசிக்கல. சுத்தமா தூக்கமே இல்ல. இல்லைன்னா தூங்குனீங்கன்னா திடுக்கு திடுக்குன்னு இடையில எந்திரிச்சிங்க. இதுக்கெல்லாம் காரணம், இந்த பெர்சன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க நேத்து இரவு. அது இல்லாம முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பர்சன் வந்து தூக்கத்தில உங்க பேர சொல்லி அழைச்சிருக்காங்க. அது சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா அழுதுருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அதனால தான் அந்த தவிப்ப நீங்க உணர்ந்திருக்கீங்க நேத்து. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சன் வந்து ரொம்ப டஃப் சிச்சுவேஷன். அதாவது உங்கள பிரிஞ்சிருக்கிறதே இந்த பர்சனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனா இருக்கு. இல்லன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சோகமான விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டுருக்காங்க. நீங்க வந்து இந்த பெர்சன பொறுத்தவரைக்கும் ஒரு மேஜிக். ஏன்னா பாட்டம் டெக்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கார்னோகாப்பியா. நீங்க தான் இவங்களோட பலம். நீங்க தான் இவங்களோட எதிர்காலம். இந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து கோவமா பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒன் செகண்ட். நீங்க கோவமா பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை. ஆனா நீங்க பேசுவீங்கன்னு நெனச்சாங்க. நீங்க பேசல. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இல்லன்னா வந்து நீங்க உங்க பவர கையில எடுத்துட்டீங்க. 2ல ஏதோ ஒரு விஷயம். ஆனா நீங்க மௌனமாயிட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அவங்கள தொரத்தல. அதுதான் முக்கியமான விஷயம் இங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த கனவுல அவங்களுக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்க எதிர்காலம், அவங்களோட சந்தோஷம். சில காரண காப்பியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே மிக்ஸியில போட்டு அடிச்சா என்ன ஒரு எனர்ஜி வருமோ, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்க தான். உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. இதுதான் அங்க நடந்துட்டுருக்கு. இது வந்து அவங்களோட த்ரோட் சக்ராவ ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆனா என்ன நடந்தது கனவுல? எதனால வந்து இந்த இந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்தது? எதனால அந்த த்ரோட் சக்ரா அவங்களுக்கு ஓப்பன் ஆச்சு? பார்த்தீங்கன்னா, இங்க சிறகுகள் வந்து உங்களுக்கு நீங்க பறந்து போகல. ஆனா இந்த கனெக்ஷன் வச்சு பிளர் ஆகுது. இட்ஸ் அ சைன். இன்னும் இந்த பெர்சனுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. எப்படி உங்ககிட்ட வரதுன்னு. பட் டெசிஷன் எடுத்துட்டாங்க உங்ககிட்ட பேசுறது. இந்த பெர்சனுக்கு சிறகுகள் விரிஞ்சிருக்கு. அதாவது பறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. உங்ககிட்ட சிறகுகள் இருக்கு. அவங்கள விட பெரிய சிறகுகள். ஆனா நீங்க போகல. ஸ்டாண்ட் பண்றீங்க. பட் நீங்க தொரத்தவும் இல்ல. அதுதான் இங்க பியூட்டி. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பட் என்ன வழிய அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு நம்ம இங்க பார்க்க போறோம். பட் இந்த பெர்சன் வந்து உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. பட் மேபி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகல. 7 ஆஃப் சோர்ட்ஸ் துரோகம். அவங்க வலிக்கு காரணம் அவங்கள சுத்தி நடந்த ஒரு துரோகம். யாரோ ஒருத்தவங்க அவங்கள முதுகுல குத்திருக்காங்க. 4 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கல்யாணத்த உடைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பச்சை துரோகம் நடந்திருக்கு. அந்த அந்த தவிப்புல தான் அவங்க படுத்து தூங்கியிருக்காங்க. அந்த தவிப்புல தான் உங்க பேர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த கனவு என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த துரோகத்தினால உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்ச கனவு வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இல்லன்னா உடைஞ்சு போயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி என்ன துரோகம் நடந்தது? 9 ஆஃப் சோர்ட்ஸ். வலி. இந்த பெர்சன் நேத்து நைட் அனுபவிச்ச வலி வந்து வேற லெவல் ஆஃப் பெயின். 9 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் 7 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த துரோகத்தினால அவங்க வந்து ரொம்ப சஃபகேட் அதாவது தூங்க முடியாம தவிச்சு உங்கள இழந்துருவோன்ற பயம். அதனால தான் வந்து அவங்க உங்கள பேர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த வலியில, வேதனையில ஏன்னா நீங்க திரும்ப வரமாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களால இப்போ உங்ககிட்ட வர முடியாது. இல்ல சம்திங் லைக் தட். லெட்ஸ் சீ. Why this 4 of wands? Spirits. 8 of wands. Communication. இந்த பெர்சன் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. 3 ஆஃப் கப்ஸ். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸ் ட்ராமா. ஏதோ ஒரு செட்டப் நடந்திருக்கு. சில குரூப் ஆஃப் பீப்புள் இருந்த இடத்துல. மேபி பார்ட்டிக்கு கூப்பிட்டு இவங்கள யாராவது ட்ரிங்க்ஸில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி இவங்கள வேறு எதுக்காவது இன்டியூஸ் பண்ணியிருக்கலாம். நடந்திருக்கலாம். பாசிபிலிட்டி இருக்குது. இது தெரிஞ்சால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க அப்படின்னு பயமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இது இனிமேல் அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதுதான் நைட் ஆஃப் சோல்ஸ். பட் இந்த பர்சன் விழலை. ஓ, இதுதான் நடந்திருக்கு. இதுதான் அட்டெம்ப்ட். யாரோ ஒருத்தங்க அந்த துரோகம் தான் யாரோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்சன் எதையுமே உங்ககிட்ட மறைக்கிற ஐடியா இல்லை. நைட் ஆஃப் சோல்ஸ் உங்ககிட்ட தான் வராங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு வேணும். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தே வாண்ட் யூ ஒன்லி. நீங்கள் தான் வேணும். உங்களோட தான் நியூ பிகினிங் வேணும். தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி எந்த ட்ராமாவும் இந்த பர்சனுக்கு கிடையவே கிடையாது. மேபி அந்த மாதிரி ஏதாவது பொய்யை அவங்க பரப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா 8 ஆஃப் வான்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா. பட் உண்மை உங்களுக்கு தெரிய வரும். கவலையப்படாதீங்க. அதை பற்றின உண்மை உங்களுக்கு இந்த பர்சனும் சொல்லுவாங்க. பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த ட்ரீம்? இப்போ நான் ட்ரீம்குள்ளே போகிறோம். வா, உங்களை இழந்துருவோன்ற பயமா?
பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பொய் தான், இதுதான் உங்கள் கனவே. பாவம் இந்த மனுஷன். இது பொய்யாக இருக்கலாம், இல்லைனா உண்மையாக கூட நடந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. பட் நம்ம அங்கே போக போகிறதுல இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்ககிட்ட எதையும் மறைக்க போகிறதில்ல, உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. இதே தான் உங்களுக்கு கனவாகவும் வந்திருக்கு. அதனால தான் பயந்துருக்காங்க. உங்ககிட்ட பேச வரதை தடுக்கிறதுக்காக இந்த ட்ராமா நடந்திருக்கு, இல்லை அந்த ட்ராமா நடக்க போகிறது இம்மீடியட்டாக. இது அவங்களுக்கு கனவில் வந்திருக்கு. இதுவே உங்களை மாதிரி அவங்களும் சைக்கிக்காக இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு கனவில் காட்டி கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராமா நடக்குது, இதனால் வந்து நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்க. இந்த நியூ பிகினிங் அங்கே இல்லை. ஏன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரிவர்ஸில் இருக்குது. அவங்களால வந்து இந்த காதலையோ இந்த ஸ்டெபிலிட்டியோ உங்ககிட்ட கொடுக்க முடியல. நீங்கள் தான் அவங்களோட அபண்டன்ட் எனர்ஜி 11. ஸோ நீங்கள் தான் ட்வின் ஃப்ளேம். நீங்கள் தான் அவங்களோட காதல், நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். உங்களோட தான் புது ஆரம்பம் அவங்களுக்கு வேணும். அதுக்காக தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு வதந்தினாலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ராப்னாலேயோ உங்களை இழந்துருவோன்ற பயம், நீங்கள் நடந்து போகிறீங்க. இட்ஸ் லைக் இது நடந்திருக்கு, இது கேள்விப்படுறீங்க. மேபி நீங்கள் 2 பேர் மீட் பண்ணிக்கிறீங்க, உங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் பேசலை. யூ டுக் யுவர் பவர் பேக். என்ன இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, கிவ் மீ கிளாரிட்டி அப்படின்னு. ஏன்னா இங்கே குயின் ஆஃப் சோல்ஸ், நீங்கள் பவுண்ட்ரி போட்டிங்க உடனே டக்குன்னு. ஓகே, அது வதந்தியாகவே இருக்கட்டும், கிவ் மீ கிளாரிட்டி. எதுக்கு இந்த வதந்தியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீ ஸ்பேஸ் கொடுத்த? என்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுன்னா இந்த பிரச்சனையும் உனக்கு இருந்திருக்காது இல்லையா? நீ எங்கே இருக்க, என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த தேர்ட் பார்ட்டியை வச்சு செஞ்சுட்ருப்பேன். இப்போ நீ வந்து இந்த ஸ்பேஸ் எதுக்கு கொடுத்த? ஐ எம் நாட் அக்ரிங் திஸ், என்னை ப்ரூவ் பண்ண அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க. இட்ஸ் லைக் பவுண்ட்ரி, உங்கள் பவரில் நிற்கிறீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ். நோ எமோஷன்ஸ் ஹியர். ப்ரூவ் இட். ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நான் வரப்போகிறதில்ல. நீங்கள் கிளம்பிட்டீங்க. டெத். நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்க அந்த சீனில். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டிங்க. மேபி யூ ஹேவ் அ வெரி ஷார்ட் ஹேர். இப்போது ரொம்ப அழகாக ஒரு நேவி ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அன்றைக்கி. இல்லைனா வந்து ரொம்ப அழகாக கலர், சேம் கலர், அதாவது டார்க் அண்ட் லைட் ஷேடில் இருக்க ஒரு ட்ரெஸ் போட்டுருந்துருக்கீங்க அந்த கனவில். உங்களை சுற்றி நிறையா பட்டர்ஃப்ளைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முக்காடை போட்டு கிளம்பிட்டீங்க. டெத் முடிச்சிட்டிங்க. நான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், வர போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம கிளாரிட்டிக்கு போக போகிறோம். இந்த கிளாரிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளைம் திஸ் எனர்ஜி, ஐ ஆம் பவர்ஃபுல். அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. ஏன்னா அதுதான் இங்கே வந்து அவங்க பேசுகிறத தூண்ட போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்ட வேண்டியிருக்கும். இந்த ட்ரீமில் வந்தது நல்ல வேலை, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், வி கேன் ஹேண்டில் இட். ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யூ ஆர் த எம்ப்ரஸ். நீங்கள் தான் இங்கே ஹீரோயின். நீங்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க உங்கள் எனர்ஜியை. இப்போ இந்த பர்சன் வந்து கனவில் நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒளி இங்கே இல்லை. இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகுது. அவங்க வாழ்க்கையில் அந்த ஒளி அப்படியே குறைஞ்சி போகுது. இது கனவில் லிட்ரலாக அவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, எமோஷன்ஸ். அதனால தான் 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜிங்க. நீங்கள் வந்து அவங்க இந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சிலருக்கு வந்து உண்மை தெரியும். பட் எதுக்கு நீ அந்த ஸ்பேஸ் கொடுத்த? உங்களுக்கு கோவம், இல்லைனா வந்து பவுண்ட்ரிஸ் நீ சரியாக வைக்கலை, நீ இந்த கனெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை இங்கே. நோ, அந்த கம்யூனிகேஷன் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸ்டாப் இட். எனக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் நோ கம்யூனிகேஷன். கிளம்பிட்டீங்க. அதனால தான் இந்த பர்சன் நீங்கள் கிளம்பி நடந்து போயிட்டுருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கீங்க அன்றைக்கி. உங்களோட நீங்கள் பார்வையிலேருந்து போக மறைய ஆரம்பித்தோன்னே அவங்க உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் திரும்பியே பார்க்கல. இதுதான் நடந்திருக்கு. திரும்பி பார்க்கல. அந்த நொடி அவங்க உடஞ்சது தான். இந்த பர்சன் பயங்கரமாக அழுது முடிச்சிருக்காங்க. அந்த ஹெவினஸ் தான், அந்த ட்ரீமில் அவங்க கோ த்ரூ பண்ண அந்த எமோஷனல் டேர்ம் ஆயில் தான் இங்கே உங்கள் தூக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ், இல்லைனா நீங்கள் தூங்க முடியாமல் தவிச்சது, இல்லைனா பார்த்தீங்கன்னா கொட்ட படமாக இருந்திருப்பீங்க நேற்று. ஏதோ ஒன்று பரபரப்பாக இருந்திருப்பீங்க நேற்று ஃபுல்லாக. ஐ மீன் எஸ்பெஷலி நைட் டைமில் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும் தேவையில்லாமல். இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போ நம்மளுக்கு அடுத்து தான் முக்கியம். இது ட்ரீமாக இருக்கலாம், நிஜமாகவும் இருக்கலாம். பட் கிளாரிட்டி, 5 ஆஃப் கப்ஸ். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த பர்சன். இந்த தேர்ட் பார்ட்டி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தனால தான் இப்போ இந்த 2 ஆஃப் கப்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. இதுக்காகவே கவலைப்பட்டுட்டு இவங்களாம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. நைட் ஆஃப் வான்ஸ், த ஃபூல். உங்களை நோக்கி வேகமாக வராங்க. த கோ கெட்டர், த டார்கெட். நீங்கள் தான் இப்போ அவங்களோட டார்கெட். எல்லா இடத்துலையும் நைட் ஆஃப் வான்ஸ் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது. இட்ஸ் லைக் டார்கெட் ஓரியன்ட். ரொம்ப வேகமாக வராங்க, உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே 8 ஆஃப் வான்ஸ் இல்லை, கையில் வச்சுட்டு வராங்க. ஒரே ஒரு கிளாரிட்டி.
நம்ம சொன்ன முன்னாடியே பார்த்தோம். உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. மறைக்கிற ஐடியா இந்த பர்சனுக்கு கிடையவே கிடையாது. எதையுமே நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அங்கே வந்து உண்மை தான் வரும். உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நியூ பிகினிங் நீங்கள் தான் வேணும். பின்னாடி வரது குயின் ஆஃப் கப்ஸ். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் வேணும். புது ஆரம்பம் உங்களோட தான். என்ன காசிப்பாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. 7 ஆஃப் வான்ஸ் அவங்க விடுற மாதிரியும் இல்லை. இந்த கனெக்ஷனை விடுற மாதிரியும் இல்லை. இதுக்கு ஃபைட் பண்ண போகிறாங்க. திஸ் இஸ் வெரி கிளியர். 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மேபி பாஸ். இப்போ அவங்க லைஃப் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது அட் ப்ரெசென்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்குற இந்த நேரம் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் இப்போ வந்து அவங்களோட மண்டையில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, இப்போ நான் எதுக்கு என்ன பண்ணணும், இப்போ என் கரியரை பார்க்கணுமா, இல்லை இந்த இஷ்யூவை நான் சால்வ் பண்ணுமா, இல்லை இதுக்காக நான் வருத்தப்படணுமா, நான் என்ன பண்ணணும், இப்போ அதுதான் அவங்க மண்டையில் ஓடிட்டுருக்கு. இட்ஸ் லைக் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. பட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னா நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் நடந்த ட்ராமாவாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னா நீங்கள் இல்லை. இந்த பாருங்கள், 6 நம்பர் 6 நைட் ஆஃப் கப்ஸ். பாட்டம் டெக்கில் இன்னும் அதே கார்டு தான் இருக்குது. நான் ஃபுல் டெக்கையும் ஷஃபில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. எங்கேயும் அசையலை. பவுண்ட்ரி போட்டிங்க. இந்த பர்சன் வராங்க, உங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே 4 ஆஃப் வான்ஸ் தான் பிரச்சனையே. கல்யாணம் தான் பிரச்சனை. கல்யாணத்தில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது இல்லையா? கல்யாணம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஸோ இந்த கல்யாணத்துக்கு தான் அவங்களும் உங்ககிட்ட பேச வர போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி. ஐ எம் சீயிங் 11:33 இட்ஸ் அ சைன். இட்ஸ் அ டிவைன் கனெக்ஷன். ஸோ இது உடஞ்சி போகவோ இல்லை யாராவது பண்ணுற ஃப்ராட்னால இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.